ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி நாற்று போட போகிறேங்க. அதை தான் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேங்க. என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா காமிச்சிட்டே வருவோங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்றை வந்து போட போகிறேங்க. ஏன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக போயிட்டு இருக்குதுங்க. அதனால நாற்று போட்டு விடலாம் அப்படின்ட்டு பாருங்க. இந்த ஒரு பாட்டிலே ரெண்டாக நான் பிரிச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம நாற்று பிடிங்கி நடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்கு வேண்டி ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம் பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே விளைஞ்ச பைல்வான் தக்காளின்னு சொல்லலாங்க. இது நல்லா பெரிய தக்காளிங்க. இது அந்த ரகம் போடுறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைப்ரியா தக்காளி போடுறேங்க. லைப்ரியா தக்காளியும் ஒரு பக்கம் போட்டு விட்றேங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 3 விதமான தக்காளி நாற்று நான் போட போகிறேங்க. நம்மளுக்கு பாட்டு வந்து ஒரே இதில் நம்ம விளைஞ்சிக்கலான்ற மாதிரி இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி போட போகிறேன். நாட்டு தக்காளின்னா ரொம்ப தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்குங்க. நாட்டு தக்காளிங்க. இது வந்து இந்த வருஷம் தாங்க நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு தெரியல. அதாவது தோல் ரொம்ப மெலிசா இருக்கும், புளிப்பு நல்லா உரைக்குங்க. அந்த மாதிரி தக்காளிங்க இது. இதையும் வந்து ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டுங்க. இது சும்மா லைட்டா கையிலே வந்து நீங்க மேஷ் பண்ணா போதுங்க. இப்ப இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா 3 விதமா தக்காளி நாத்து போட்டுருக்குறேங்க. 3 தக்காளி போட்டுருக்குறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகா விதை போட்டு விட்றேங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா மிளகா நாத்தை வந்து டிவைட் பண்ணி போட்டு விட்றேங்க. மிளகா வெரைட்டிங்க இது. மழை வந்ததுனால கொஞ்சம் நல்லா மண்ணு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நல்லா ஈரமா இருக்குதுங்க. இதுலயுமே நான் வந்து இப்படி பார்ட்டிஷனா பிரிச்சுக்கிறேங்க. நெய் மிளகா நாத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுங்க. ஏன்னா விதையெல்லாம் இப்போ போட்டு வச்சோம்னா தாங்க நல்லா நாற்று வந்து நல்லா வளர்ந்த பின்னாடி நம்ம புடுங்கி நட கரெக்டாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதையா நான் வந்து இப்போ போட்டு விட ஆரம்பிக்கிறேங்க. கொஞ்சம் மழையில மட்டும் இதை மாட்டாத எடுத்து நிழலுக்கா வச்சிருங்க மழை வரும்போது மட்டும். ஏன்னா மழை வந்துச்சுன்னா விதையெல்லாம் மேலே மிதந்து வெளியே போயிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மழையில மட்டும் பாட்டை வந்து நனைய விடாதீங்க. மழை தண்ணி வேணா புடிச்சு தெளிச்சு விட்டுக்குங்க. அது ஈஸியா இருக்குங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விதமான மிளகாவ இதில் ஒண்ணு போட போறேங்க. நான் அதனால தாங்க இது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம நிழல்ல தூக்கி வச்சுக்கலாங்க மழையில நனையாத. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பாட்டில் வந்து செக்ஷன் பண்ணி இப்போ வந்து விதை போட்டு விட்றேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்புலேயே பார்த்தீங்கன்னா புல்லட் மிளகா மாதிரி நல்லா கொஞ்சம் நீளமாக்க வருங்க இந்த மிளகா. இதுவுமே நான் விளைஞ்சி நிறைய மிளகா இது வந்து கொடுத்துறாங்க இது. அதனால பார்த்தீங்கன்னா இதையுமே ஒரு பக்கம் நான் போட்டு விட்றேங்க. இது வந்து நீல வாக்கில் வர மிளகாங்க. நீட்ட மிளகா. குண்டூர்லேயே பார்த்தீங்கன்னா நீட்ட மிளகாங்க. இது பார்த்தீங்கன்னா பைதாகி மிளகாய். இது வந்து நீளம் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ லென்த்தா வருது பாருங்க. அந்த மாதிரி ரகங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா முறையாக நான் ட்ரை பண்றேங்க இந்த மிளகாயும். விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணும்னா வாங்கிக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிளகாயிலும் சரி, தக்காளியிலும் சரி, ஜாஸ்தி வெரைட்டி போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை போட்டு விட்றேங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம பிடுங்கி நடுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. என்ன வெரைட்டின்றது நம்மளுக்கு வந்து அப்பைக்கு மறந்துட்டாலும் நம்மளால வந்து தனித்தனியா இருக்கிறதுனால இது நெய் மிளகான்றது தெரியுங்க. இது வந்து நீட்ட மிளகான்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைதாகி மிளகாய். பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்குதுங்க. எனக்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்குதுங்க. பேரெல்லாம் கேட்கும்போது. எல்லாமே வந்து மிளகாய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெரைட்டியா ட்ரை பண்ணலான்றதுக்கு வேண்டி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், கத்திரி வந்து இந்த முறை வந்து நெறைய நாத்து இருக்கிறதுனால இந்த முறை கத்திரி நாத்த ட்ரை பண்ணலைங்க. ஏன்னா ஏற்கனவே இளம்பிட்டு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரி ட்ரை பண்ணல. மிளகா, தக்காளி
மிளகாயிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 ரகம் போட்டிருக்கிறேங்க. குடை மிளகாய் பார்த்தீங்கன்னா 4 வகை போட போகிறேங்க. மொத்தம் மிளகாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகை ட்ரை பண்ணுறேங்க. ஏற்கனவே குண்டு மிளகாய், காந்தாரி மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குதுங்க. செடி வந்து வளர்ந்துட்டு இருக்குதுங்க. மிளகாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இப்போ நட்டுருக்குறேங்க. இதையே பார்த்தீங்கன்னா 4ஆ பிரிக்கிறேங்க. 4ஆ பிரித்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வெரைட்டி போட்டு விட்றேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. இது வந்து ஒரு பேப்பரில் தாங்க எழுதி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியுங்க. இது ரெட் வெரைட்டி கொடை மிளகாயிலே. இந்த முறை வந்து கொடை மிளகாயும் ட்ரை பண்ணுறோங்க. நாற்று போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நிழல் சைடாக மட்டும் கொஞ்சம் தூக்கி வைங்க. ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாங்க. நாற்று ட்ரை பண்ணுறதெல்லாம் இப்போ போட்டு வைக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கலருங்க. அதாவது இது வந்து ரெட் கலராக ஆகாதுங்க. கிரீன் கலராக தாங்க இருக்கும். பச்சை கலருங்க இது. இதுவுமே போட்டு வைக்கிறேங்க. அதாவது 4 கலருமே இதிலே வந்து நான் போட்டு விட்றேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. ஆரஞ்சு கொடை மிளகாய். கொடை மிளகாயிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி இயற்கையில் கெமிக்கல் இல்லாத விளைஞ்சி சாப்பிடும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொடை மிளகாயும் இந்த முறை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஆரஞ்சு கலருங்க. கொடை மிளகாய் நம்மக்கிட்ட எல்லா கலரும் இருக்குதுங்க. வேணும்னா ஆர்டர் போட்டுங்க. உங்களுக்கு இது முளைச்சதான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேங்க. ஏன்னா நான் என்னென்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்றது தெரியுங்க. ஏன்னா எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த நாற்று போடலான்றதை உங்களுக்கு அப்படியே நான் 1 பை 1 உங்களுக்கு காமிச்சிட்டே தாங்க வரேன். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க. எல்லோ கலரு கொடை மிளகாய். மிளகாயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க இந்த ஆடி பட்டத்துக்கு. இதெல்லாம் முளைச்சி பிடிங்கி நடும்போது நம்மளுக்கு 10 வகை வந்துடுதுங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகை போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி எல்லாமே வகை வகையாக அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டணுன்னே இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம புதுசாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதை வந்து சமைச்சு சாப்பிடும்போதும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குதுங்க. அதனால் இது நல்லா மண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈரமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போதைக்கு தண்ணி விட மாட்டேங்க. இதை அப்படியே விட்டுருவேன். ஒரு வேலை காஞ்ச பின்னாடி தாங்க லைட்டாக மேலே தெளிச்சு விட்டா போதுமானதுங்க. இதுக்கு தண்ணிலாம் இப்போதைக்கு விட வேண்டாங்க. ஏன்னா மண் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மழை வந்ததில் நல்ல ஈரங்க. அதனால நான் தண்ணி இப்போ விடலைங்க. இது நல்லா காஞ்ச பின்னாடி சாயந்தரமா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சு விடுவோங்க. அவ்வளோதான். இந்த 3 பாட்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டு முடிச்சாச்சுங்க. தக்காளி, மிளகாய் 7 வகையான மிளகாய் விதை இப்போ போட்டிருக்கிறேங்க. ஏற்கனவே 3 விதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று நட்டுட்டுக்கிறேங்க. விட்டு விட்டா உங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டே தாங்க இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது என்ன செடி காட்டுறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஏற்கனவே நெய் மிளகாய் பாருங்க நாற்று விட்டு முளைச்சி வந்திருக்குது பாருங்க. இது நெய் மிளகாவா இல்லை வந்து காந்தாரி மிளகாவான்றது எனக்கு தெரியலிங்க. என்ன விதை போட்டேன்றது நான் மறந்துட்டேங்க. அதனால தான் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி நெய் மிளகாய் விதையை மறுபடியும் தூவி விட்டேங்க. இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன மிளகான்றது தெரிஞ்சிடுங்க. அதுக்கு தான் இது போடும்போது என்ன போட்டேன்றதை நான் மறந்துட்டேங்க. ஏன்னா காந்தாரி மிளகா, வானம் பார்த்த இன்னும் ஒரு மிளகாய் கூட பேர் மறந்துட்டுங்க. அது கூட ட்ரை பண்ணுங்க. அதனால மிளகா விதைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புதுசாக வச்சிருக்கிறேங்க கேட்லாக்கில். அதனால அதை தாங்க ட்ரை பண்ணேன். முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அதுதான் இப்போ போட்டு விட்டதுங்க. ஆனால் இது என்ன மிளகான்றது நான் மறந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி உங்களுக்கு நான் பேர் சொல்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெள்ளநீட்ட கத்திரிக்காய் விதை எடுத்துட்டு அந்த வேஸ்டேஜில் இருக்கிற விதையை கொட்டி விட்டதுங்க இது. பாருங்க என்ன அழகா முளைச்சிருக்குது பாருங்க. இது பூராமே பார்த்தீங்கன்னா வெள்ளநீட்ட கத்திரிக்காய் தாங்க. யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் நாற்று வாங்கிக்கலாங்க. அதனால தான் நான் நாற்று கொஞ்சம் மிச்சமாகவே போடுறேங்க. நம்மளுக்கு போதுமானதை வச்சுட்டு மீதி இருக்கிறத யாருக்காவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கு வேண்டி தான் நாற்று வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கொஞ்சம் மிச்சமாக போட்டு விட்றேங்க.
பாருங்க, நெய் கத்திரி கூட பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாற்று போனது தாங்க. மீதி இருக்கிற நாற்று தான் பேக்கில் விட்டு வச்சிருக்கிறேங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா வாங்கிக்கலாங்க. பாருங்க செரிப்பழம் பாருங்க, விதை போட்டு விட்டு உங்களுக்கு 2 இலையில காமிச்சிருப்போங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்க. செரிப்பழமும் விதை போட்டால் என்ன அழகா வளருது பாருங்க. அதுக்கும் நம்மக்கிட்ட விதை இருக்குதுங்க. அடுத்து பாருங்க, தக்காளி பழம் புளிஞ்சு விட்டதுங்க. பெரிய தக்காளிங்க இது. புளிஞ்சு விட்டேன். 2 தக்காளி வந்து அழுகிருச்சுங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாத புளிஞ்சு விட்டதுங்க இது. விதை பாருங்க எப்படி முளைச்சிருக்குது பாருங்க. இதாங்க மிளகா செடி. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி உழுதுங்க அடியில். இதுவுமே பார்த்தீங்கன்னா கத்தி நார் தாங்க. நம்ம விதைய எடுத்துட்டு இந்த வேஸ்டேஜை ஊற்றி விட்டதுங்க. இதுவுமே கத்தி நார் தாங்க. அதாவது ஊதா நீல கத்திரிங்க. நான் ரோஸ் செடியில் தாங்க அதிகமாக வந்து வேஸ்டேஜை ஊற்றி விடுவேன். இந்த ரோஸ் செடியில் இருக்கிற சிகப்பு மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சிருதுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியில் தாங்க போட்டு விடுவேன். அது பார்த்தீங்கன்னா முளைச்சிச்சின்னா பிடுங்கி நட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரோஸ் செடியில் தாங்க அதிகமாக போட்டு விடுவேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். பாய்.